வணக்கம், வெல்கம் டு நீட் தமிழ். நான் உங்கள் சிவகுமார். லாஸ்ட் வகுப்புல கிராஃப் பார்த்தோம். அதுல S versus T, B versus T, A versus T, தென் என்ன ஃபைனலா B versus S கிராஃபை ப்ளாட் பண்ணோம் இல்லையா? சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா சார்பு திசைவேகம் என்ன பார்க்கலாம். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி நான் சார்பு திசைவேகத்தை எதுக்காக படிக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் இயக்கவியல் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லியிருந்தேன், பொருளோட இயக்கம் எதை பொறுத்தெல்லாம் மாறுபடும், டைமை பொறுத்து மாறுபடும், நெக்ஸ்ட் குறிப்பாயத்தை பொறுத்து மாறுபடும் சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ இப்ப வரைக்கும் டைமை பொறுத்து எப்படி மாறுபடுறதுன்னு பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி கிராஃப் எல்லாம் ப்ளாட் பண்ணோம் இல்லையா? இப்போ குறிப்பாயத்தை பொறுத்து எப்படி மாறுபடுறதுன்னு பார்க்கலாம். சோ அதுக்கு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்றேன். எப்படின்னா, சோ ரெண்டு மனிதர்களை நான் கன்சிடர் பண்ணிட்டேன். ஓகே, சோ இது A. ஓகே, அவரோட திசைவேகம் B is equal to 0. அப்படின்னா என்ன சொல்லலாம், பாயிண்ட் நிலையில் இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படின்னா அவர் இருக்க குறிப்பாயம் நான் இங்க என்ன எடுத்துட்டேன், ஓய்வு குறிப்பாயம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது என்ன சொல்லிட்டேன், z ஆக்சிஸ் சொல்லிட்டேன். ஓகே, சோ இது என்ன குறிப்பாயம் சொல்லலாம், ஓய்வு குறிப்பாயம் இல்லையா? இப்போ பீங்கிற இன்னொரு மனிதர் இதுல போயிட்டு இருக்காங்க, பைக்ல போயிட்டு இருக்காங்க. ஓகே, சோ இந்த டைரக்ஷன்ல பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அவரோட திசை வேகம் 100 km/h. இப்போ ஏங்கிறத நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, ஏவை பொறுத்து பியோட திசை வேகத்தை நான் கால்குலேட் பண்றேன். அப்படின்னா அவரோட திசை வேகம் 100 km/h, எந்த திசையில இருப்பாங்க, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதே மாதிரி இப்போ பி என்ன பார்க்கணும் அப்படின்னா, பி ஐ பொறுத்து ஏவோட திசை வேகம் பார்க்கும்போது எப்படி இருப்பேன், சோ பின்னாடி பாக்குறாங்க, பார்க்கும்போது நான் அவங்களுக்கு எப்படி மூவ் ஆகிற மாதிரி தெரியும், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகிற மாதிரி தெரியும். அப்படின்னா என்னோட திசை வேகம் 100 km/h எந்த திசையில இருக்கும், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும். அப்படின்னா நான் அவங்கள பார்க்கும்போது அவங்க பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆவாங்க, அவங்க என்ன பார்க்கும்போது நான் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆவேன் இல்லையா? அப்படின்னா பொருளோட இயக்கம் குறிப்பாயத்தை சார்ந்ததுன்னு சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதே மாதிரி பொருளோட திசைவேகமும் குறிப்பாயத்தை சார்ந்ததுன்னு சொல்லி, சோ வேற எந்தெந்த இயற்பியல் அளவுகள் எல்லாம் குறிப்பாயத்தை சார்ந்ததுன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி நான் ஏவோட திசைவேகமும் பியோட திசைவேகமும் கால்குலேட் பண்ணேன். சோ எப்படி குறிப்பிடலாம் பார்க்கலாம். B இன் திசைவேகம் ஏவை பொறுத்து. அப்படின்னா நான் பியோட திசைவேகத்தை பார்க்கிறேன். அப்படின்னா இதுல ஏங்கிறது என்னது, அப்சர்வர். நான் பார்க்கிறேன் அப்சர்வர். சோ எப்படி குறிப்பிடலாம், BB minus BA. ஓகே, சோ B இன் திசைவேகம் எதை பொறுத்து, ஏவை பொறுத்து. சோ என்ன வரும், சோ VBங்கிறது என்ன அப்படின்னா, VB is equal to நான் பைக் 100 km/h போயிட்டு இருக்கு, நான் அதுல உட்கார்ந்திருக்கேன், என்னோட ஸ்பீடும் திசைவேகம் என்ன இருக்கும், 100 km/h. சோ என்ன வரும், 100 minus VAங்கிறது என்னதுங்க, 0 இல்லையா? சோ என்ன ஃபைனலா இருக்கும், 100 km/h. எந்த டைரக்ஷன்ல இருக்கும், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும் இல்லையா? சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்றோம், சோ A இன் திசைவேகம் B ஐ பொறுத்து என்ன வரும், BA minus BB. இங்க யார் அப்சர்வர், சோ B என்ன பார்க்கறாங்க, வெரி இம்பார்ட்டன்ட், இங்க அப்சர்வர். ஓகே, சோ என்ன வரும், சோ B என்ன பார்க்கறாங்க, என்ன வரும், சோ BAங்கிறது 0, BBங்கிறது 100. சோ என்ன வரும், -100. அப்படின்னா BBAவும் VABவும் எப்படி இருக்கும், நெகட்டிவ் டைரக்ஷன். வெரி இம்பார்ட்டன்ட் திங். எண் மதிப்பு சமம், பட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், எதிரெதிர் திசையில இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? ஓகே, சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, ட்ராலி தள்ளுவண்டி. சோ தள்ளுவண்டியோட திசைவேகம் கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ 10 km/h. இப்போ தள்ளுவண்டியோட திசைவேகம், ட்ராலியின் திசைவேகம் எதை பொறுத்து, கிரவுண்ட பொறுத்து. ஓகே, தரைப்பரப்பை பொறுத்து. சோ இப்போ அதுல தள்ளுவண்டியில ரெண்டு பர்சன் இருக்காங்க, A, இது B. ஓகே, இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும், A வின் திசைவேகம் B ஐ பொறுத்து, தென் B இன் திசைவேகம் A வை பொறுத்து நான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் A வின் திசைவேகம், நான் தள்ளுவண்டியில இருக்கனால தள்ளுவண்டியோட திசைவேகம் எனக்கு சமமா இருக்கும். அப்படின்னா A வின் திசைவேகம் ட்ராலியை பொறுத்து எவ்வளவு இருக்கும், 10. அதே மாதிரி B இன் திசைவேகம் ட்ராலியை பொறுத்து என்ன இருக்கும், 10. அப்படின்னா B இன் திசைவேகம் A வை பொறுத்து என்ன இருக்கும், 10 minus 10, BA minus BB.
அதே மாதிரி ஏவின் திசை வேகம் b ஐ பொறுத்து அப்படின்னா ba minus bb எனக்கு கிடைக்கும் 10 minus 10 எனக்கு கிடைக்கும் 0 இங்கேயும் 0 கிடைக்கும். அப்படின்னா ட்ராலி மூவ் ஆயிட்டு இருக்கு, அந்த ட்ராலில நானும் ஏவும் b உட்கார்ந்து அப்படின்னா நான் அவங்கள பார்க்கும்போதும் அவங்க என்ன பார்க்கும்போதும் சார்பு திசை வேகம் என்னவா இருக்கும் 0வா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா ரெண்டு பேரும் ஓய்வு நிலையில இருக்கு. ஓகே, சோ எக்ஸாம்பிள் பஸ்ல ஏவும் b உட்கார்ந்து இருக்காங்க, பஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு, ஏ b ஐ பார்த்தாலும் b a ஐ பார்த்தாலும் எப்படி இருப்பாங்க, ஓய்வு நிலையில தான் இருப்பாங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேர்ட் ஒன். ஓகே, சோ இது கிரவுண்ட், சோ இது a. ஓகே, சோ இப்போ a ஓட திசை வேகம் கிரவுண்ட பொறுத்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 10 km/h. எந்த திசையில இருக்கு, இந்த திசை. அதே மாதிரி b. ஓகே, b இன் திசை வேகம் எதை பொறுத்து கொடுத்திருக்காங்க, கிரவுண்ட பொறுத்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 20 km/h. இப்போ என்ன கால்குலேட் பண்ணனும், சோ BAB VBA கால்குலேட் பண்ணனும். சோ AB இன் திசை வேகம் BA பொறுத்து, இது B இன் திசை வேகம் AB பொறுத்து. சோ இப்போ கால்குலேட் பண்ணலாம். சோ VAB AB இன் திசை வேகம் BA பொறுத்து எப்படி கால்குலேட் பண்ணலாம், VA minus VB. சோ VAங்கிறது ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ VAங்கிறது என்ன அப்படினா எதை பொறுத்து, BA கிரவுண்டை பொறுத்து மைனஸ் VB யும் எதை பொறுத்து, கிரவுண்டை பொறுத்து. எவ்வளவு BAGங்கிறது என்ன அப்படினா 10 மைனஸ் BBGங்கிறது என்னது 20, எனக்கு கிடைச்சு -10. அப்படினா B ல இருந்து A வை பார்க்கும்போது எப்படி இருக்கும், அவங்க நெகட்டிவ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுற மாதிரி தெரியும். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சா? நெக்ஸ்ட் VBE அப்படினா B இன் திசை வேகம் A வை பொறுத்து எப்படி கால்குலேட் பண்ணலாம், VB minus VA. சோ அப்படினா VBG minus VAG. அப்படினா B இன் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து 20 minus A இன் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து 10 எனக்கு கிடைக்கும். ஓகே, சோ அப்படினா A ல இருந்து B ஐ பார்த்தா அப்படினா அவங்க பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆவாங்க. வேகம் எவ்வளவு இருக்கும், 10 km/h. புரிஞ்சுதா? சோ ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இங்க நான் உங்களுக்கு கிளியரா புரியிருக்காங்க, நான் A இன் திசை வேகம் கிரவுண்ட பொறுத்து கொடுக்கிறேன். பட் ப்ராப்ளத்துல அப்படி கேட்க மாட்டாங்க, A இன் திசை வேகம் மட்டும் கொடுப்பாங்க. ஓகே, சோ A இன் திசை வேகம் B இன் திசை வேகம் நீங்க புரிஞ்சுக்கணும், எதை பொறுத்து அப்படினா கிரவுண்ட பொறுத்து. புரிஞ்சுதா? இல்ல அப்படினா இங்க நான் எப்படி சொல்றேன்னா A இன் திசை வேகம் ட்ராலியை பொறுத்து அப்படி சொல்லி கொடுப்பாங்க, மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, சிம்பிளா A இன் திசை வேகம் கொடுத்தாங்க அப்படினா எதை பொறுத்து, அது கிரவுண்ட பொறுத்து. அத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, fourth problem என்ன அப்படினா இது A. ஓகே, சோ A ஓட திசை வேகம் கிரவுண்ட பொறுத்து என்ன கொடுத்திருக்காங்க, 10 km/h. ஓகே, சோ எந்த திசையில மூவ் ஆயிட்டு இருக்காங்க, இந்த திசையில. சோ இப்போ B. ஓகே, சோ அதோட திசை வேகம் எதை பொறுத்து, கிரவுண்ட பொறுத்து 20 km/h. எந்த திசையில இருக்கு, இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது என்ன இருக்கும், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஒரே மைனஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. அப்படினா என்ன கால்குலேட் பண்ண சொல்லுங்க, BAB VBA கால்குலேட் பண்ண சொல்லுங்க. ஓகே, எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் BAB கால்குலேட் பண்றேன். அப்படினா BA A இன் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து மைனஸ் B இன் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து. இப்போ A இன் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து என்ன சொல்றேன், 10 மைனஸ் B இன் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்துனா 20 எந்த டைரக்ஷன்ல இருக்கு, நெகட்டிவ் மைனஸ், because இது ஆப்போசிட்ல இருக்கு. என்ன கிடைச்சிரும் 30 km/h. வெரி இம்பார்ட்டன்ட். அப்படினா ரெண்டு பொருளும் எதிரெதிர் திசையில மூவ் ஆச்சுனா அதோட திசை வேகம் ஸ்பீட் என்ன ஆகும், அதிகமாகும். வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி BBA என்ன இருக்கும், -30 km/h. ஜஸ்ட் இதுக்கு ஆப்போசிட் எப்படினா BBG minus BAG. சோ BBGங்கிறது என்ன அப்படினா மைனஸ்ல இருக்கு, மைனஸ் டைரக்ஷன் -20. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மைனஸ் நீங்க விட்டுட்டீங்க அப்படினா ராங் ஆயிடும். ஓகே, சோ மைனஸ் என்ன இருக்கும், BABங்கிறது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல மைனஸ். சோ என்ன கிடைக்கும், -30. சரி, அப்படினா ரெண்டு பொருளும் எதிரெதிர் திசையில வரும்போது சீக்கிரமாவே ரீச் ஆயிடும். சோ தட் இஸ் an idea. சோ அடுத்த ப்ராப்ளம் 5th. ஓகே, சோ இது கிரவுண்ட், A ஓட திசை வேகம் கிரவுண்ட பொறுத்து எவ்வளவு கொடுத்திருக்கேன், 0. இப்போ B ட்ராலில மூவ் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப நான் ட்ராலியோட திசை வேகம் கிரவுண்ட பொறுத்து 10 km/h. இப்போ B அந்த ட்ராலில என்ன ஆயிட்டு இருக்காங்க, மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஓகே, சோ B இன் திசை வேகம் எதை பொறுத்து, ட்ராலியை பொறுத்து. வெரி இம்பார்ட்டன்ட் திங், எதை பொறுத்து, நாட் கிரவுண்ட பொறுத்து கொடுத்திருக்காங்க, தரையை பொறுத்து இல்ல. ஓகே, எவ்வளவு அப்படின்னா 20 km/h.
அப்படின்னா பாருங்க ஓகே ஏ ரெஸ்ட் இப்போ பிங்கிறது ட்ராலி மூவ் ஆயிட்டு இருக்கு ட்ராலில நான் ஓடிட்டு இருக்கேன் ஓகே வெரி இம்பார்ட்டன்ட் ட்ராலியும் மூவ் ஆயிட்டு இருக்கு நானும் மூவ் ஆயிட்டு இருக்கு வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்கேன் VAB VBA கால்குலேட் பண்ண சொல்லிருக்கேன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் VAB கால்குலேட் பண்றேன் VAB A வின் திசை வேகம் BA பொறுத்து பின்ன எப்படி குறிப்பிடலாம் ABG ABG பின்ன B இன் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து சோ A வின் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து எனக்கு 0 இருந்துச்சு பட் B இன் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து எனக்கு தெரியல இங்க கொடுத்திருக்கிறது பாருங்க வெரி இம்பார்ட்டன்ட் B இன் திசை வேகம் ட்ராலியை பொறுத்து தான் கொடுத்திருக்காங்க தவிர B இன் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து கொடுக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் நான் இதை கால்குலேட் பண்ணணும் சோ VBG எனக்கு தெரியாதனால நான் கால்குலேட் பண்றேன் எப்படி கால்குலேட் பண்றேன் அதுக்காக நான் இங்க எடுக்கிறேன் வெரி இம்பார்ட்டன்ட் எப்படிடலாம் சோ VBT அப்படினா B இன் திசை வேகம் ட்ராலியை பொறுத்து எப்படி எழுதலாம் VBG BTG என்ன அர்த்தம் சோ A வை B இன் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து மைனஸ் ட்ராலியின் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து எனக்கு ட்ராலியின் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து 10 கொடுத்தா அப்படினா எனக்கு VBG வேணும் சோ அது இந்த சைடு வந்து VBT பிளஸ் VDG சோ VBT ஆனது 20 பிளஸ் VDGங்கிறது எவ்வளவு 10 VDG புரியுதா சோ இப்போ எனக்கு என்னது B இன் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து எனக்கு இருந்துச்சு சோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண எனக்கு இருக்கும் இது 0 மைனஸ் என்ன இருக்கு 30 km/h வெரி இம்பார்ட்டன்ட் புரியுதா இங்க A இன் திசை வேகம் B ஐ பொறுத்து அப்படினா B ஓடிட்டு இருக்கேன் B ல இருந்து நான் இப்படி பார்க்கறேன் சோ அந்த A எந்த டைரக்ஷன்ல போகும் இந்த டைரக்ஷன் மைனஸ்ல போகும் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே இப்போ இத கால்குலேட் பண்ணா BA ன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் BA so B இன் திசை வேகம் A வை பொறுத்து அப்படினா +30 km/h that's only minus மட்டும் நான் சேஞ்ச் பண்ணேன் புரியுதா ஓகே சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ட்ராலியோட ஸ்பீடு 10 km/h B யோட ஸ்பீட் எவ்வளவு கொடுத்தனா 20 km/h அப்படினா ட்ராலியோட என்னோட ஸ்பீட் B யோட ஸ்பீட் அதிகமா இருக்கு இல்லையா சோ அப்படினா முன்னாடி போய் விழுந்துரும் இல்லையா அப்படினு क्वेश्चन கேட்கலாம் எஸ் நீங்க விழுந்துருவீங்க பட் நான் இங்க என்ன எடுத்துட்டேன் சோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ப்ராப்ளம் எடுத்துறேன் சோ நீங்க என்ன பண்ணலாம் இது 2 னு போட்டுங்க அப்படினா ஈஸியா இருக்கும் சோ இத விட எனக்கு கம்மியா இருக்கு அப்படினா அந்த ட்ராலில மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு ஓகே சோ இத பேஸ் பண்ணி பார்க்கலாம் 6 ஓகே இப்போ A ஓட திசை வேகம் 10 km/h ஓகே சோ A வின் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து 10 km/h ஓகே அதே மாதிரி இன்னொரு ட்ராலி எடுத்துட்டேன் ட்ராலியோட திசை வேகம் இந்த டைரக்ஷன்ல இருக்கு ட்ராலியோட திசை வேகம் எதை பொறுத்து கிரவுண்டை பொறுத்து எவ்வளவு கொடுத்திருக்கேன் 20 km/h இப்போ B இந்த ட்ராலில ஓடிட்டு இருக்காங்க எப்படின்னா இந்த திசையில ஓடிட்டு இருக்காங்க சோ B இன் திசை வேகம் ட்ராலியை பொறுத்து ட்ராலி இந்த டைரக்ஷன் போயிட்டு இருக்கு ஓகே B எந்த டைரக்ஷன் போவாங்க இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே சோ எவ்வளவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 km/h ஓகே சோ இப்போ என்ன கால்குலேட் பண்ணோம் VAB then VBA கால்குலேட் பண்ணோம் சோ A வின் திசை வேகம் B ஐ பொறுத்து நான் கால்குலேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் A வின் திசை வேகம் B ஐ பொறுத்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் A வின் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து மைனஸ் B இன் திசை வேகம் எதை பொறுத்து கிரவுண்டை பொறுத்து நான் கால்குலேட் பண்ணலாம் சோ எனக்கு என்ன தெரியாது B இன் திசை வேகம் சோ A வின் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து கொடுத்துட்டேன் தெரிஞ்சிரும் பட் B இன் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து எனக்கு தெரியாது இல்லையா அதுக்காக நான் இத யூஸ் பண்றேன் அப்படினா எப்படி B வின் திசை வேகம் ட்ராலியை பொறுத்து இப்ப வண்டியை பொறுத்து எழுதலாம் சோ B வின் திசை வேகம் B இன் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து மைனஸ் T இன் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து அப்படினா B இன் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ இது இந்த செட் பண்றேன் VBG VBT VTG சோ இதோட கொடுத்திருக்காங்க எப்படினா மைனஸ் டைரக்ஷன்ல இருக்கு -2 இது பாசிட்டிவ் x axis இது எந்த டைரக்ஷன்ல இருக்கு -x axis இருக்கு that's why it is minus very important thing in the direction திசை குறிய மாத்தி போட்டீங்க அப்படினா தப்பா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் so very important plus VTGங்கிறது என்ன அப்படினா இந்த திசையில இருக்கு 20 அப்படினா எனக்கு -80 km/h இப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன் என்ன VAG so 10 minus VBGங்கிறது என்னது -80 அப்படினா என்ன அர்த்தம் 28 km/h
சோ A வின் திசைவேகம் B ஐ பொறுத்து அப்படினா B இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, A இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படினா நான் B ல இருந்து A வை பாக்கும்போது A ஓட திசைவேகம் எப்படி இருக்கும் 28 km/h பாசிட்டிவ் x axis வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன அப்படினா B ஐ பொறுத்து A வின் திசைவேகம் என்னவா இருக்கும் -28 km/h. that's it. புரியுதா எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்? சோ VBG minus VAG. ஓகே, இது எனக்கு தெரியாது, இதோட வேல்யூ என்னது -18, VA ங்கிறது என்னது VH ங்கிறது 10, என்னது -28 km. புரியுதா? ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். 7th one. ஓகே, சோ ஏங்கற ஒரு பர்சன் கார்ல இருக்காங்க. ஓகே, காரோட திசைவேகம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா 40 km/h. நான் கார்ல இருக்கறனால A ஓட திசைவேகம் என்னவா இருக்கும் காரோட திசைவேகத்துக்கு சமமா இருக்கும். சோ A வின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து கொடுத்திருக்காங்க 40 km/h. இது சோ எங்க இருக்கு அப்படினா இந்த திசையில போயிட்டு இருக்கு. இப்போ ட்ராலி, சோ ட்ராலியோட திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா 5 km/h கொடுத்திருக்காங்க. அந்த ட்ராலில Bங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க, அவரோட திசைவேகம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க B இன் திசைவேகம் ட்ராலியை பொறுத்து எவ்வளவுனா 2 km/h. இப்போ இந்த A ல ஒரு குரங்கு இருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, சோ அந்த குரங்கோட திசைவேகம் என்ன கொடுத்திருக்காங்க மங்கிங்க. ஓகே, திசைவேகம் எதை பொறுத்து காரை பொறுத்து கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா 1 km/h. வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணணும்? சோ மங்கியின் திசைவேகம் B ஐ பொறுத்து நான் கால்குலேட் பண்ணணும், குரங்கின் திசைவேகம் B ஐ பொறுத்து நான் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? BMP BMG minus BMG. சோ எனக்கு கிரவுண்டை பொறுத்து மங்கியோட திசைவேகம் தெரியாது, கிரவுண்டை பொறுத்து B இன் திசைவேகம் தெரியாது. பட் எனக்கு தெரியும் BPT என்னது 2, அதே மாதிரி BMC ங்கிறது என்னதுன்னா 103. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் BPG கால்குலேட் பண்றேன். அதுக்கு நான் இதை யூஸ் பண்றேன். எப்படின்னா BPT எப்படி எழுதலாம்? BBG minus BTG. சோ இது இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன கிடைச்சிரும்? BBG is equal to BPT plus BTG. சோ ரெண்டுமே எனக்கு தெரியும் இல்லையா? BPT ங்கிறது என்ன அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கு -2 plus இது பாசிட்டிவ் x ஆக்சிஸ்ல இருக்கு, எவ்வளவு கொடுத்திருக்காங்க 5 km/h. எனக்கு 3 km/h. நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்றேன்? VMG கால்குலேட் பண்றேன். எப்படி கால்குலேட் பண்றேன்? அதுக்கு நான் இது யூஸ் பண்றேன். VMC எப்படி எழுதலாம்? VMG minus VCG எழுதலாம் இல்லையா? காரின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து. அப்படின்னா A வின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து ரெண்டு சமம் இல்லையா? இதன் சைடு வந்துச்சு அப்படின்னா VMG is equal to VMC minus plus VCG இல்லையா? அப்படின்னா மங்கியின் திசைவேகம் காரை பொறுத்து 1 plus ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கனால இது 40. சோ என்ன கிடைச்சிரும் 41 km/h. இப்போ இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். சோ VMB is equal to என்ன கிடைச்சிரும்? VMG ங்கிறது என்ன 41 minus VBG ங்கிறது என்ன அப்படினா 3. சோ என்ன கிடைச்சிரும் 38 km/h. சோ வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ திசைவேகம் குறிப்பாயத்தை பொறுத்ததுன்னு பார்த்துட்டோம். அப்படின்னா திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கமும் குறிப்பாயத்தை பொறுத்து சொல்லிடலாம் இல்லையா? அப்படின்னா சார்பு முடுக்கம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் திசைவேகம் எழுதுறேன். சோ A வின் திசைவேகம் B ஐ பொறுத்து எப்படி இருக்கும்? BA minus BB. அதே மாதிரி A வின் முடுக்கம் B ஐ பொறுத்து எப்படி இருக்குன்னா AA minus AB. So very important on this one. அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? இடப்பெயர்ச்சி. அப்படின்னா இடப்பெயர்ச்சியும் குறிப்பாயத்தை பொறுத்தது. XAB is equal to XA minus XB. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தறலாம் என்ன அப்படின்னா சோ எப்படி x இடப்பெயர்ச்சி குறிப்பாயத்தை பொறுத்துன்னு பார்க்கலாம். ஓகே, இது A, இது B. சோ A ஓட நிலை x is equal to 0 x1, B ஓட நிலை என்ன சொல்லிட்டேன் x2 is equal to x. அப்படின்னா XAB எப்படி கால்குலேட் பண்ணலாம்? XA minus XB இல்லையா? சோ XA ங்கிறது 0, XB ங்கிறது என்னது x. அதே மாதிரி XBA எப்படி கால்குலேட் பண்ணலாம்?
xd minus xa எனக்கு கிடைச்சிரும் பாசிட்டிவ் x. பாருங்க b ல இருந்து a வை பார்க்கும்போது நெகட்டிவ் x ஆக்சிஸ், a ல இருந்து b யை பார்க்கும்போது பாசிட்டிவ் x ஆக்சிஸ். அப்படினா இடப்பெயர்ச்சியும் எதை பொறுத்தது? குறிப்பாயத்தை பொறுத்தது. வெரி இம்பார்ட்டன்ட். நாலாவது காலம் குறிப்பாயத்தை பொறுத்துதான் பார்க்கணும். இப்போ என்னோட வாட்ச்ல டைம் 12 o'clock. சோ இப்போ பீங்கிற இன்னொரு பர்சன் 100 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்காங்க. அவங்களோட வாட்ச்ல எவ்வளவு இருக்கும்? 12 o'clock. அப்படின்னா எந்த திசையில மூவ் பண்ணாலும் எந்த வேகத்துல மூவ் பண்ணாலும் என்னோட வாட்சிலும் அவரோட வாட்சிலும் இருக்க டைம் சேமா தான் இருக்கும் இல்லையா? அப்படின்னா டைம் எதை பொறுத்து இருக்காது? குறிப்பாயத்தை பொறுத்தது அல்ல. வெரி இம்பார்ட்டன்ட். டைம் குறிப்பாயத்தை பொறுத்தது அல்ல. வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகே, காலம். பட் திசைவேகம், முடுக்கம், இடப்பெயர்ச்சி எல்லாம் எதை பொறுத்தது? குறிப்பாயத்தை பொறுத்தது. சோ ஒண்ணு. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஐடியாவை செகண்ட் கான்செப்ட்க்கு யூஸ் பண்றேன். சோ என்ன கான்செப்ட் அப்படின்னா போலீஸ் திறன் கான்செப்ட். சோ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே, என்ன கான்செப்ட் இங்க? போலீஸ் பி, சோ கேப் போட்டிருக்காங்க. அவரோட திசை வேகம் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா 10 மீட்டர் பர் செகண்ட். இந்த திசையில மூவ். சோ இன்னொரு பர்சன் திருடன். ஓகே, அங்கே சோ அவனோட திசை வேகம் தீஃப். ஓகே, அவனோட திசை வேகம் என்ன கொடுத்திருக்காங்க? 9 மீட்டர் பர் செகண்ட். இப்போ क्वेश्चन என்ன அப்படின்னா சோ ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு 100 மீட்டர். இப்போ क्वेश्चन என்ன அப்படின்னா போலீஸ்காரர் திருடனை பிடிக்க ஆகும் காலம் கால்குலேட் பண்ணும், நேரம் கால்குலேட் பண்ணும். சோ இதான் கான்செப்ட். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஓகே, சோ இப்போ திருடன் x டிஸ்டன்ஸ் கடந்தாலும் போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. அப்படின்னா திருடன் கடந்த டிஸ்டன்ஸ் தொலைவு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? x is equal to அவனோட திசை வேகம் இன்டு எடுத்துக்கொண்ட காலம் இல்லையா? எனக்கு திசை வேகம் தெரியும் என்ன அப்படின்னு 9, எடுத்துக்கொண்ட காலம் t சொல்றேன் இல்லையா? तो சேம் டைம் போலீஸ் எவ்வளவு தூரம் கடந்திருப்பாங்க? இங்க இருந்து இது வரைக்கும் கடந்திருப்பாங்க சொல்லலாம் இல்லையா? அப்படின்னா இது வரைக்கும் 100, இது என்ன சொல்லலாம்? x ன்னு சொல்லலாம். சோ 100 பிளஸ் x சொல்லலாம். போலீஸ் கடந்த தொலைவு அது எதுக்கு சமமா இருக்கும்? அவரோட திசை வேகம் இன்டு எடுத்துக்கொண்ட காலம் t சொல்லலாம். இப்போ அவரோட திசை வேகம் என்ன சொல்லிடலாம்? 10 into t. எப்படின்னா நமக்கு x ஓட வேல்யூ தெரியுமா? இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண நினைக்கிறது 100 பிளஸ் xங்கிறது என்னது? 9t is equal to 10t. then t ங்கிறது என்னது? இந்த சைடு வந்துருச்சு. அப்படின்னா t then 100 மீட்டர் 100 செகண்ட். அப்படின்னா 100 செகண்ட்ல அந்த திருடனை பிடிச்சிருவாங்க. சோ வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? சோ ஒன்ஸ் எனக்கு t தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த தொலைவுல பிடிப்பாங்க? இங்க இருந்து இது வரைக்கான தொலைவு equal to 9 into 100 என்ன கிடைக்கும்? 900 மீட்டர். அப்படின்னா போலீஸ் எவ்வளவு தூரம் கடந்திருப்பாங்க? போலீஸ் கடந்த தொலைவு அப்படின்னா 10 into 100 என்ன கிடைச்சிரும்? 1000 மீட்டர். அப்படின்னா இங்க இருந்து இது வரைக்கும் 900 மீட்டர், இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கும்? 1000 மீட்டர். புரிஞ்சுதா? ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். திருடன் போலீஸ் பி. ஓகே, சோ அவரோட தொடக்க திசை வேகம் கொடுத்திருக்காங்க எவ்வளவு இருக்குன்னா 20 மீட்டர் பர் செகண்ட். அவரோட முடுக்கம் கொடுத்திருக்காங்க 0. அதே மாதிரி திருடன் ஓகே அவனோட தொடக்க திசை வேகம் 0, முடுக்கம் கொடுத்திருக்காங்க எவ்வளவுனா 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். क्वेश्चन என்ன அப்படின்னா திருடனை பிடிக்க ஆகும் காலம் கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா x டிஸ்டன்ஸ் கடந்ததும் திருடனை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா சோ நான் இந்த t ஐ கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளத்துக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, திருடனோட இங்க திசை வேகம் கொடுத்துட்டாங்க, இங்கே கொடுத்துட்டாங்க. பட் என்ன கொடுக்கல? முடுக்கம் இங்க கொடுக்கல இந்த ப்ராப்ளம். ஓகே, சோ இப்போ திசை வேகம் கொடுத்தனால v into t நான் சொல்லிருவேன் x ஓட மதிப்பு. பட் இங்க நான் x ஓட மதிப்பு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? x is equal to ஏக சமன்பாடு ut plus half at square சொல்லிடலாம். சோ தொடக்க திசை வேகம் 0 திருடனோடது. அப்படின்னா திருடன் கடந்த தொலைவு என்னவா இருக்கும்? சோ 1/2 a ங்கிறது 1 t ஸ்கொயர் இல்லையா? சோ திருடன் கடந்த x தொலைவுல அந்த திருடனை பிடிச்சிட்டாங்க. அப்படின்னா போலீஸ் எவ்வளவு தூரம் கடந்திருப்பாங்க? இவங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 150 மீட்டர்.
அப்படின்னா போலீஸ் எவ்வளவு தூரம் கடந்திருப்பாங்க, இங்கிருந்து இது வரைக்கும் கடந்திருப்பாங்க இல்லையா, 150 பிளஸ் எக்ஸ் சொல்லிடலாம். அப்படின்னா அந்த 150 பிளஸ் எக்ஸ் எதுக்கு சமமா இருக்கும், அவரோட திசைவேகம் இன்டு எடுத்துக்கொண்ட காலம் இல்லையா, 10 இன்டு சரி 20 இன்டு t. அப்படின்னா என்ன சொல்லலாம், 150 பிளஸ் எக்ஸ். ஸோ அந்த இடைவெளியும் எதுக்கு சமமா இருக்கும், அவரோட திசைவேகம் இன்டு எடுத்துக்கொண்ட காலத்துக்கு சமமா இருக்கும். அவரோட திசைவேகம் 20. புரிஞ்சுதா? சோ இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம், 150 பிளஸ் x ஓட மதிப்பு தெரியும், 1/2 t ஸ்கொயர் is equal to 20. சோ இப்போ நான் இங்க பெருக்கிட்டா அப்ப என்ன இருக்கும், 300 பிளஸ் t ஸ்கொயர் is equal to என்ன இருக்கும், 40t. அப்ப நான் இந்த சைடு வந்துச்சுன்னா எனக்கு 300 பிளஸ் t ஸ்கொயர் மைனஸ் 40 t is equal to 0. சோ இதை நான் என்ன பண்ணணும், காரணப்படுத்தினா எனக்கு கிடைச்சிடும். எப்படி பண்ணலாம், சோ இங்க இருந்து நான் சேஞ்ச் பண்றேன் t ஸ்கொயர் பிளஸ், ஓகே சோ இதை நான் சேஞ்ச் பண்றேன் எப்படின்னா minus 30 minus 10t plus 300 is equal to 0. இல்லையா, இதில் ரெண்டு எழுதும் t வெளியே எடுக்கிறேன், t வெளியே எடுத்துட்டா எனக்கு t into t minus 30. ஓகே இப்போ இந்த ரெண்டு எழுதும் 10 வெளியே எடுக்கிறேன், minus 10 into t plus 30 எனக்கு கிடைச்சிடும் is equal to 0. so t plus 30 காமனா இருக்கனால t plus 30 ஒரு காரணி. ஓகே t into இங்க t plus t minus 10 ங்கிறது இன்னொரு காரணி is equal to 0. அப்படினா t is equal to 30 and t is equal to 10. so அப்படினா t ங்கிறது 30 செகண்ட்லயும் 10 செகண்ட்லயும் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, புரிஞ்சுதா? so very important. ஓகே சோ உங்களுக்கு இது கஷ்டமா இருந்துச்சா நீங்க காரணிப்படுத்த யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். RLs மேனேஜ் பண்ணா -b plus or minus root of b square minus 4ac divided by 2a அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா? ஓகே ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். தேர்ட் ஒன். ஓகே இப்போ போலீஸ் திருடன் போலீஸ் ப்ராப்ளம் தான். போலீஸ் சோ போலீஸோட திசைவேகம் கொடுத்திருக்காங்க 50 மீட்டர் per second. அவரோட முடுக்கம் கொடுத்திருக்காங்க எவ்வளவு, 1 மீட்டர் per second ஸ்கொயர். இப்போ திருடன், ஓகே திருடனோட திசைவேகம் கொடுத்திருக்காங்க 30 மீட்டர் per second. அவரோட முடுக்கம் கொடுத்திருக்காங்க 2 மீட்டர் per second ஸ்கொயர். சோ இவங்க ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு, 150 மீட்டர். क्वेश्चन திருடனை பிடிக்க போலீஸ்க்கு ஆகும் காலம், then போலீசின் திசைவேகம் திருடனை பொறுத்து, then போலீசின் முடுக்கம் திருடனை பொறுத்து நான் கால்குலேட் பண்ணணும். ஓகே சோ இந்த ப்ராப்ளத்துக்கும் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கும் என்ன டிஃபரண்ட், இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அப்படினா முடுக்கம் கொடுக்கல, செகண்ட் ப்ராப்ளம் சொல்லும்போது திருடனோட முடுக்கம் கொடுத்திருந்தாங்க, ஏவோட போலீஸோட முடுக்கம் கொடுக்கல. பட் இங்க ரெண்டு பேத்துக்கும் முடுக்கமும் திசைவேகம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் PBT கால்குலேட் பண்றேன். எப்படி கால்குலேட் பண்ணா, BP minus BT இல்லையா, BP யோட திசைவேகம் என்னது 50 minus BT யோட திசைவேகம் 30 என்ன கிடைக்கும் 20 மீட்டர் per second. ஓகே சோ நெக்ஸ்ட் ABT அப்படினா போலீசின் முடுக்கம் திருடனை பொறுத்து. எப்படி கால்குலேட் பண்ணா, BP AP minus AT என்ன கிடைக்கும் 1 minus 2 என்ன கிடைக்கும் -1 மீட்டர் per second. அப்படினா போலீசின் முடுக்கம் திருடனை பொறுத்து சொல்லும்போது போலீஸுக்கு எதிர் முடுக்கம் இருக்கு மைனஸ், அவனோட பாகம் வரும். ஓகே சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணலாம், திருடனை பிடிக்க எடுத்துக்கொள்ளும் காலம் கால்குலேட் பண்ணலாம். சோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா இடப்பெயர்ச்சி யூஸ் பண்றேன். இடப்பெயர்ச்சி ஐடியா, சோ போலீசின் இடப்பெயர்ச்சி திருடனை பொறுத்து அப்படின்னா போலீசின் தொலைவு திருடனை பொறுத்து அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம். சோ இவங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன வரும் 150. வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. சோ எப்படி குறிக்கலாம், xp minus xt. சோ என்னவா இருக்கும் 150. ஓகே ஃபர்ஸ்ட் xp கால்குலேட் பண்ணலாம். xpங்கிறது என்ன அப்படினா xp அப்படிங்கிறது என்ன அப்படினா ut plus half at square அந்த ஐடியா யூஸ் பண்ணுவோம். சோ நான் யூஸ் பண்ண என்ன கிடைக்கும், சோ upt plus half apt square இல்லையா மைனஸ் இது என்னது u t plus half at square. ஓகே இந்த ஐடியா யூஸ் பண்ணுங்க. ஓகே யூபிங்கிறது என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம், ஓகே 50 into t plus 1/2 abங்கிறது 1 t square minus utங்கிறது என்னங்க 30 t minus 1/2 abங்கிறது என்னங்க 2 t square. ஓகே சோ இந்த 2 கேன்சல். அதே மாதிரி வேற என்ன இருக்கு, இங்க இருக்கு இல்லையா. சோ இது என்ன சொல்லலாம்,
இங்க t ஸ்கொயர் இது சோ இங்க 1/2 t ஸ்கொயர் இங்க -1/2 t ஸ்கொயர் என்ன கிடைக்கும் -1/2 t ஸ்கொயர் okay so -30 இங்க இருக்கு 50t 20t -1/2 t ஸ்கொயர் so என்னது 150 so இப்போ நான் இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் இது இந்த சைடு கொண்டு வந்துட்டேன் so t ஸ்கொயர் -40t plus 300 is equal to 0 okay so இப்போ நான் இத பண்ணா என்ன கிடைக்கும் சேம் ஐடியா லாஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரியே தான் so t ஸ்கொயர் என்ன கிடைக்கும் 30t minus 10t plus 300 so இதல நான் t எடுத்தனா என்ன கிடைக்கும் t ஓட வேல்யூ 30 into 10 okay so t is equal to 30 and t is equal to 10 சொல்லும்போது அவங்கள வெச்சிரோம் so 2 செகண்ட் okay very important so அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் same thread and police problem police p okay அவரோட திசைவேகம் கொடுத்திருக்காங்க p is equal to vp is equal to 10 meter per second அவரோட முடுக்கம் கொடுத்திருக்காங்க சரி முடுக்கம் என்ன ஓகே இப்போ திருடன் ஓகே t சோ அவனோட தொடக்க திசைவேகம் 0 அவன் முடுக்கம் கொடுத்திருக்காங்க 1 மீட்டர் per second சேம் திருடனை பிடிக்க போலீஸ்க்கு ஆகும் காலம் கால்குலேட் சோ இத எப்படி கால்குலேட் பண்ணலாம் சேம் ஐடியா ஓகே சோ அப்படினா x டிஸ்டன்ஸ்ல அவங்கள பிடிச்சிட்டாங்க அப்படினா x டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் x is equal to ut plus half at square so இதுல u0 ஓகே x ங்கிறது என்ன அப்படினா 1/2 a ஓட மதிப்பு தெரியும் 1 into t square அப்படினா சோ போலீஸ் எவ்வளவு தூரம் கடந்திருப்பாங்க சோ இப்போ இவங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 100 மீட்டர் அப்படினா போலீஸ் எவ்வளவு தூரம் கடந்திருப்பாங்க 100 இங்க இருந்து இங்க வரைக்கும் கடந்திருப்பாங்க இல்லையா பிளஸ் x is equal to எதுக்கு சமமா இருக்கும் அவரோட திசைவேகம் into எடுத்துக்கொண்ட காலம் இதுல திசைவேகம்ங்கிறது என்ன அப்படினா vp into t சோ அப்படினா 100 plus x is equal to vp ங்கிறது என்ன அப்படினா 10 into t சோ இதுல x ங்கிறது என்ன அப்படினா plus 1/2 t square புரியுதா சோ இப்போ நான் t கால்குலேட் பண்ணலாமா எப்படினா சோ இப்போ நான் மல்டிப்ளை பண்ணிட்டேங்க 200 plus t square is equal to 20 அப்ப இந்த சைடு வந்துச்சுனா t square minus 20t plus 200 எனக்கு ஓகே சோ நான் இதுக்கு எப்படி யூஸ் பண்ணனும் minus t plus or minus சோ எனக்கு கிடைச்சு minus b plus or minus b plus or minus b square minus 4ac divided by 2 so எனக்கு கிடைச்சு b square சொல்லும்போது 220 into 20 minus 4 into a ஓட வேல்யூ 1 okay இங்க a ஓட வேல்யூ 1 b ஓட வேல்யூ minus 20 c ஓட வேல்யூ 200 okay c ங்கிறது என்ன 200 so இங்க பாருங்க divided by 2 into e okay so இங்க பாக்கும்போது என்ன ஆயிரும் 400 இங்க பாருங்க இங்க 800 ஆயிருச்சு இல்லையா அப்படினா -800 அண்டர் ரூட்ல மைனஸ் வந்துச்சுனா என்ன கிடைச்சிரும் வெரி இம்பார்ட்டன்ட் திங் சோ ஒரு இமேஜினரி நம்பர் எனக்கு கிடைக்கும் சோ டைம்ங்கிறது எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் ஒரு நம்பரா இருக்கும் ரியல் நம்பரா இருக்கும் பட் நான் இது பண்ணும்போது எனக்கு டைம்ங்கிறது ஒரு இமேஜினரி நம்பரா இருக்கும் டைம் இமேஜினரி வந்துருச்சு அப்படினா என்னால கால்குலேட் பண்ண முடியாது சோ டைம் இஸ் இமேஜினரி வெரி இம்பார்ட்டன்ட் இமேஜினரி அப்படினா இமேஜினரி டைம் என்ன அர்த்தம் எனக்கு டைம் இருக்காது அப்படினா இந்த திருடனை என்னால போலீஸ்னால பிடிக்க முடியாது அப்படினா திருடனை போலீஸ் பிடிக்க முடியாது சோ எப்ப என்னால பிடிக்க முடியாது டைம்ங்கற ஒரு இமேஜ் நம்பர் வந்தனால நான் என்ன சொல்றேன் திருடனை போலீஸ்னா பிடிக்க முடியாது ஓகே சோ இப்போ ரியல் நம்பர் வந்துச்சுனா பிடிக்க முடியும் இமேஜ் நம்பர் வந்துச்சுனா பிடிக்க முடியாது so it is very important புரியுதா so இத பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க okay so once இந்த சேனல் பிடிச்சிருந்தா please subscribe and share the channel